உபாகமம் 28:8 வந்து இந்த வசனம் ஒரு விசுவாசியோட கடின உழைப்பையோ இல்லை அவன் சேர்க்கிற சேமிப்பையோ எப்படி ஆசீர்வதிக்கிறாருங்கிறத ரொம்ப விளக்குது பாருங்க. இந்த வசனத்தை 3 பகுதியா பிரிச்சுக்கலாம் நாம. ஒண்ணு என்ன அப்படின்னா, இந்த வசனத்துல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, முதல்ல என்னன்னா களஞ்சியங்கள். சத்தமா சொல்லுங்க. களஞ்சியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். களஞ்சியம் என்னங்க சொல்லுங்க. களஞ்சியம் என்ன? சேர்த்து வைக்கிறது. இன்னைக்கு எங்க சேர்த்து வச்சிட்டு இருக்கீங்க? உங்க சேமிப்பு எங்க இருக்கிறது? சில பேர் பீரோல வச்சிருப்பாங்க, சில பேர் பேங்க்ல வச்சிருப்பாங்க, சில பேர் கையிலேயே வச்சுக்கிட்டு திரிவாங்க. சேமிப்பு, அதுக்கு பேரு தான் என்னது? களஞ்சியம். நண்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்க சேமிப்பை கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறாராம். ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்கிறாராம். அல்லேலூயா. தேவன் நீங்க அன்றாடம் சாப்பிடுகிற உணவை மட்டும் இல்லைங்க, உங்களுடைய எதிர்காலத்திற்காக சேர்த்து வைக்கும், நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்களே அந்த சேமிப்பையும் தேவன் ஆசீர்வதித்து கட்டளையிட்டு இருக்கிறார். கரெக்டாங்க. பேங்க்ல நீங்க இந்த ஒரு மாசம் இவ்வளவு அமௌண்ட்டை மெயின்டைன் பண்ணீங்கன்னா ஒரு சின்ன வட்டி காசு போடுவான். பார்த்துருக்கீங்களா? 49 ரூபா 50 ரூபான்னு வட்டி காசு வரும். தேவன் என்ன செய்யறாருன்னா, நீங்க சாப்பிடுற சாப்பாட்டை மட்டும் ஆசீர்வதிக்கல, உங்க ஆரோக்கியத்தை மட்டும், உங்க சரீரத்தை மட்டும் ஆசீர்வதிக்கல, உங்க தொழிலை மட்டும் ஆசீர்வதிக்கல, உங்க வருமானத்தை மட்டும் ஆசீர்வதிக்கல, நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்களே சேமிப்பு. சொல்லுங்க சத்தமா. அந்த சேமிப்பையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்கனால அது பல மடங்கு உங்களுக்கு பெருகிறதா இருக்கிறது. இன்னைக்கு உங்க சேமிப்பு உங்க வங்கி கணக்குல இருக்கலாம், அல்லது தானிய கணக்குல இருக்கலாம், ஒரு சின்ன சேமிப்பு வீட்டுல வச்சிருக்கலாம். ஆனா எதுவா இருந்தாலும் சரி, கர்த்தர் அதை ஆசீர்வதித்து கட்டளையிட்டு இருக்கிறதுனால அது வருகிற நாட்கள்லே பெருக போகிறது. ஒருவேளை நீங்க கொஞ்சோண்டு நகைய பீரோல வச்சிருக்கலாங்க, அந்த நகை வளர போகிறது. உங்க பீரோல வளர போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பெருக போகிறது. ஆமென். ஏன்னா தேவன் அதை ஆசீர்வதித்து கட்டளையிட்டு இருக்கிறார். அவர் ஆசீர்வதித்து இருக்கிறார்ல, ஆசீர்வாதத்தை அதன் மேல் கட்டளையிட்டு இருக்கிறாரு. நீங்க வச்சிருக்க 10 ரூபா பணமா இருந்தாலும், சேர்த்து வச்சிருக்கீங்களா ஒரு 10 ரூபா, அந்த 10 ரூபாயா இருந்தாலும் அந்த 10 ரூபா மீது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிட்டு விட்டார், அது பலுகி பெருக வேண்டும் என்று. இதெல்லாம் மனசுல ஆழமா பதியணும். நஷ்டம் வராது. அப்படி யோசிச்சீங்கன்னா நீங்க உங்களுடைய சேமிப்பு ஒரு நாளும் குறையாது, சேமிப்பு பெருகி கொண்டே இருக்கும். காரணம், உங்களுடைய சேமிப்பை தேவனாய் கர்த்தர் தன்னுடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு அதை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். தேவன் இல்லாத இடத்துல தாங்க வறுமை இருக்கும். தேவன் இல்லாத இடத்துல வறுமை இருக்கும். ஆனா தேவன் ஆசீர்வதிக்கும் போது நீங்கள் உங்களுடைய கூடையும் மாப்பிசுகிற தொட்டியும் கூட என்ன செய்யப்பட்டிருக்கும்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உங்க களஞ்சியங்களை இன்னைக்கு கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. 1 ரூபாய் நீங்க சேர்த்து வச்சிருந்தாலும் அதையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. சில பேர் தாந்தோண்டி திறமா செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. செலவு பண்ணாங்க, நீ கொஞ்சம் எடுத்து வைங்க. ஏன்னா எடுத்து வைக்கிறதுக்கும் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்கிறாராம். அப்ப நான் அதெல்லாம் பார்த்து கரெக்டா பிடிக்கணும்ல. என்ன பிரச்சனைன்னா, கடவுள் என்னை எதெல்லாம் உங்களை எப்படியெல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறாருங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்க சரீரத்தை, ஆரோக்கியம், ஐஸ்வர்யத்தை, சுகத்தை தந்து ஆசீர்வதிக்கிறாரு. உங்க தொழில ஆசீர்வதிக்கிறாரு. உங்களுடைய வருமானங்களை ஆசீர்வதிக்கிறாரு. உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறாரு. இப்ப இந்த இதுல சொல்லும்போது, களஞ்சியங்கள் சொல்லும்போது, நீங்கள் சேமித்து வைக்கிற சேமிப்பையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். அதுலயும் ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. சேர்த்து வைங்க, கொஞ்சம் எடுத்து வைங்க. அதுக்காண்டி எல்லாத்தையும் கொண்டு சேர்க்காதீங்க. கொஞ்சம் எடுத்து வச்சாலும் அது தேவன் அதை ஆசீர்வதித்து பெருக பண்ணிடுவார். அல்லேலூயா. சேர்த்து வைங்க, கொஞ்சமா சேர்த்து வைங்க. தேவன் ஏராளமாய் தாராளமாய் வரும்போது 5 அப்பம் 2 மீன் கொடுத்து 5000 பேர் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சோன்னு ஆண்டவர் சொல்றது, மீதம் இருக்கிறதை சேதப்படாம எடுத்து வைங்க பாப்பார். 12 கூட என்ன செய்வாங்க? எடுத்து வைப்பார்கள். அல்லேலூயா. மீதம் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்கிறதுனால, உங்க மேல ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்கிறதுனால நீங்க மீதம் எடுக்கிறவர்களாக இருப்பீர்கள். மீதம் இருக்கும். அந்த மீதம் இருந்து அதை எடுத்து வைக்கிறீர்கள் அல்லவா, அதுதான் களஞ்சியம், அதுதான் சேமிப்பு. அந்த சேமிப்பின் மீதும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கட்டளையிடப்பட்டிருக்கிறனால அந்த சேமிப்பும் பெருகி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நீங்கள் இருப்பீர்கள். யாருன்னா பழைய ஏற்பாட்டு யோசேப்பு. யோசேப்பு பார்த்தீங்களா? 7 வருஷம் நல்லா விளையும், அடுத்த 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுது. 7 வருஷத்துல எல்லாம் வாங்கி உள்ள சேர்த்துக்குவான். சேமிச்சு வச்சான். கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு பாருங்க.
அடுத்த 7 வருஷம் பஞ்சத்துக்கு உலகம் முழுவதையும் போஷிக்கும்படி யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினாரு. ஒருத்தன் அன்னைக்கு அந்த பஞ்ச காலத்துல சாப்பிட்டான்னா அவன் கடவுளை நினைக்கிறானோ இல்லையோ, யோசேப்பை நினைக்காம சாப்பிட முடியாது. நல்ல வேளையா அந்த யோசேப் மட்டும் இல்லைன்னு வையே, நம்மலாம் செத்துருப்போம். எகிப்துல யோசேப்புன்னு ஒருத்தர் இருந்தாயா, ஞானமா விளையிறப்ப சேர்த்து வச்சிருந்தாயா. இப்ப பாரு, பஞ்சத்துல உலகமே சாப்பிடுறான். ஒவ்வொருத்தரும் சாப்பிடும் போதெல்லாம் யோசேப்பை நினைத்தார்கள். தேவ பிள்ளைகளே, காரணம் அவனுடைய சேமிப்பை தேவன் ஆசீர்வதித்திருந்தார். அது போல நீங்க சேர்த்து வைத்திருக்கிற ஒவ்வொரு சிறு சேமிப்புகளையும் தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை அவைகளின் மேல் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆகவே அவைகள் பெருக போகிறது. அதை நினைத்து உங்கள் சேமிப்பை பெருக்குங்கள். கர்த்தர் உங்கள் சேமிப்பின் மீது தம்முடைய அளவற்ற ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு அதை பெருக செய்திருக்கிறார்.